சரவண பவன், சங்கீதான்ட்டு பெரிய பெரிய வெஜ் ஹோட்டல்லலாம் குடுக்குற சூப்பரான தக்காளி சட்னி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, அது கூடவே நான் இன்னைக்கு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்குனதும், நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்குனதும், இப்போ காரத்துக்கு நான் இன்னைக்கு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா, அது ஒரு 2, 3 ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இன்னைக்கு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி குழஞ்சிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதும் இது ஒரு பிளெண்டர்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சதை அதையும் இந்த சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.